உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழாவின் கள்ளழகர் எதிர்சேவை நிகழ்வானது தற்சமயம் நடைபெற்று வருகிறது. இந்த எதிர்சேவை நிகழ்வானது மதுரை அவுட் போஸ்ட் பகுதியில் துவங்கி தல்லாகுளம் பெருமாள் கோவில், அதாவது தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலை சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ள மண்டகப்படிகளில் கள்ளழகர் எதிர்சேவை ஆவார். அதாவது மக்கள் எதிர்சேவையாக கள்ளழகரை வரவேற்பார்கள். இன்று, அதாவது நேற்று அழகர் மலையிலிருந்து புறப்பட்ட கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதற்காக மதுரை மாநகருக்குள் இன்று மதுரை மாநகருக்குள் நுழைந்தார். மதுரை மாநகருக்குள் நுழையும் பொழுதே, அதாவது புதூர் 3 மாவடி பகுதிகளில் அவரை மக்கள் வரவேற்றார்கள். அதே போல இஸ்லாமிய பெருமக்கள் கூட அங்கு நீர்மோர் பந்தல் அமைத்து கள்ளழகரை வரவேற்றார்கள். அதை தொடர்ந்து கள்ளழகர் அந்த கலெக்டர் பங்களா, பாண்டியன் ஹோட்டல் உள்ளிட்ட பகுதிகளை முடித்து அவுட் போஸ்ட் பகுதியிலிருந்து தல்லாகுளம், அதாவது தல்லாகுளம் பகுதியில் உள்ள பெருமாள் கோவிலை சுற்றி உள்ள மண்டகப்படிகளில் இன்று பிரசன்னமாகி இன்று பக்தர்களுக்கு அருள் பாலித்து எதிர் சேவையாகி இன்று இரவு தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் அவருக்கு திருமஞ்சனம் செய்யப்படும். திருமஞ்சனம் முடித்து இன்று காலை, அதாவது நாளை காலை அதிகாலையில் காலை 5:45 மணி முதல் 6:05 மணிக்குள்ளாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வானது மிக பிரசித்தி பெற்ற இந்த நிகழ்வு, உலக புகழ் பெற்ற இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த எதிர் சேவை நிகழ்வில் தல்லாகுளம் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள், பொதுமக்கள் அவர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் கள்ளழகரை வரவேற்று எதிர் சேவையாகி அவரை தல்லாகுளம் பெருமாள் கோவிலை சுற்றி உள்ள அந்த பகுதிகளில் உள்ள மண்டகப்படிகளில் இருந்து பக்தர்கள் அவரை கோவிந்தா கோஷத்துடன் வரவேற்று வருகிறார்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.